அந்த உடற்காரத்துவர் பாரதி செல்வன் அவர்களே, இந்த காரணம் இந்த சாராயம் இதற்கெல்லாம் கண்காணி வேலை பார்த்து கரையை தூக்கியது திராவிட மாடல் அரசு. திராவிட மாடல் அரசு நடத்தி புதிய புதிய குற்றங்கள் சிந்தித்து பாருங்கள். 4 நாட்களுக்கு முன்பு இந்த மண்ணில் சென்னையில் வேலை செய்துவிட்டு தன்னுடைய தாய் கிராமம் உலகத்தின் பாதுகாப்பான நிலம் பாப்பாநாடு என்பதை உணர்ந்து நம்முடைய சகோதரர்கள், நம் அண்ணன் தம்பிகள் இங்கு வாழ்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த மண்ணிற்கு வருகிறாள் ஒரு மகள். இந்த மண்ணின் மகள் அவள். அந்த மண்ணின் மகளை 4 வல்லூர்கள் ஈவு இரக்கமற்று வன்புணர்ச்சி செய்கிறது. இதற்கு காரணம் யார்? இதற்கு காரணம் பாப்பா நாட்டில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகள். தமிழ்நாட்டினுடைய காவல்துறை அதிகாரத்தை மொத்தமாக வைத்திருக்கிற மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள்தான் இந்த பாலியல் குற்றவாளிகளுக்கு, இந்த பாலியல் சீண்டலுக்கு, தமிழ் தேசிய இனத்தின் மகள் மானபங்கப்படுத்தப்பட்டதற்கு காரணம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். அவருக்கு பிறகு யார்? பாப்பா நாட்டினுடைய காவல்துறை மூத்த அதிகாரிகள். ஏன் அவர்களை நாம் நேரடியாக குற்றம் சாட்டுகிறோம்? இந்த பாலியல் குற்றவாளிகளில் ஒருவர் கஞ்சா விற்கிறான். இந்த ஊர்ல பிரவீனுங்கிறவன், அவன் தான் கஞ்சா வித்துக்கிட்டு தெரியுறான். இது இந்த பாப்பா நாட்டினுடைய காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியுமா தெரியாதா? சிந்திச்சு பாருங்க. இதுல ஒருத்தன் உதயநிதி ஸ்டாலினுடைய ரசிகர் மன்ற தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மதிப்புமிக்க நாளைய திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்த போகிற திராவிடத்தின் எதிர்கால நம்பிக்கை. கார்பரேட் கிட்ட கண்காணி வேலை பார்க்கிற கம்யூனிஸ்டுகள் கிடையாது. தமிழ் தேசிய இனத்தை உயிருக்கு நிகராக நேசிக்கிற மாவீரன் பிரபாகரனின் பிள்ளைகள். எவ்வளவு இடையூறு வந்தாலும் எங்கள் உயிரை விதையாக்கி, எங்கள் மூச்சை பேச்சாக்கி இங்கே பேசும் ஆற்றல் எங்கள் கட்சியினுடைய மறவர்களுக்கு இருக்கிறது. நாங்கள் நீதி கேட்டு நிற்கிறோம் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்காக. சிந்தித்து பாருங்கள். உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர் அவர். அவரை பாதுகாக்க வேண்டும். ஏற்கனவே அவன் கஞ்சா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். ஏற்கனவே ஒரு கொலை வழக்கு அவன் பேர்ல இருக்கு, இந்த குற்றவாளிகள் பேர்ல. ஆனாலும் இந்த அரசு ஏற்கனவே அவன் கொலை செஞ்சப்ப உடனே பிணை கொடுக்குது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கஞ்சா கேஸ்ல அவனை இந்த அரசே கூட்டு போகுது, இந்த பாப்பா நாடு காவல்துறையை கூட்டு போகுது. கூட்டு போயிட்டு அவனை விடுதலை செய்து, அவன் நிறைந்த போதையில், கஞ்சா போதையில் இந்த பாப்பா நாட்டில் இருக்கிற மகளை வன்புணர்வு செய்கிறான். இதற்கு காரணம் யார்? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டும். பிறகு அடுத்து யார்? பாப்பா நாட்டுடைய மதிப்புமிக்க காவல்துறை. எதற்காக நாம் அவர்களை பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறோம்? இவர்கள் தான் நமக்கு பாதுகாப்பு தருவதாக சொல்லிக்கொண்டு நம்முடைய வாக்குகளை பெற்று ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள். ஆனால் வணக்கத்திற்குரிய சொந்தங்களே, இங்கு நடக்கிற அனைத்து அக்கிரமங்களுக்கும் காரணமே இந்த திமுக ஆட்சிதான். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு சற்றேற குறைய தமிழ்நாட்டில் 2000 கொலைகள் நடந்திருக்கு இந்த 3 வருஷத்துல. இதை நான் சொல்லல, தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி பதிவு பண்றாங்க. சிந்திச்சு பாருங்க. தினந்தோறும் கொலைகள் நடக்குது இந்த நிலத்துல. அதற்கு காரணம் யார்? இந்த திராவிட மாடல் ஸ்டாலின் தான் இதற்கு முழு பொறுப்பு. ஆனால் வெட்கமில்லாமல் அமைதி பூங்காவாக தமிழ்நாடு இருக்கிறது என்று பிதற்றிக் கொள்கிறார்கள். இது எந்த விதத்தில் அறம்? இது எந்த விதத்தில் அறம்? இதை கேட்க தமிழ்நாட்டில் ஒரு கட்சிக்கு துணிவும் ஆற்றலும் பேராண்மையும் இருக்கிறது என்றால் அது வரலாற்று பெருந்தலைவன் என் உயிர் அண்ணன் சீமான் வழிநடத்துகிற நாம் தமிழர் கட்சிக்கு தான்.
இந்த உதயநிதி ஸ்டாலினுடைய ரசிகர் மன்றத்தினுடைய தலைவராக இருக்கிற அவன் அந்த கூட்டு பாலியல் வல்லூருக்கு காரணமாக இருந்த அவன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக சீமான் இருக்கும் போது எங்கள் பெண்களை பாப்பா நாட்டில் வாழ்கிற பைந்தமிழ் தேசிய இனத்தின் பெண்களை ஒரு புள்ளைய கைய வச்சா மறாவது நாள் பொது இடத்துல நெத்தி பொட்டுல தமிழ்நாட்டின் காவல்துறையினுடைய துப்பாக்கி தோட்டா இறக்கும். இது செய்யுமா திராவிட மாடல் அரசு? செய்யாது. காரணம் என்ன? அவர்களை பாதுகாப்பது பாப்பா நாட்டின் காவல்துறையும் தமிழ்நாட்டின் அரசும் தான். இந்த காவல்துறை தடுத்து நினைச்சிருந்தா இங்க விக்கிற கஞ்சாவை தடுத்து நிறுத்த முடியாதா? ஏன் தமிழ்நாட்டு பாப்பா நாட்டு காவல்துறையினுடைய கரங்கள் எதுக்கு கட்டப்பட்டிருக்கு? இந்த ஆய்வாளருக்கு தெரியாதா? இங்க ராமகுப்ப இவன் பிரவீன் கஞ்சா விக்கிறான், சிவனேசன் கஞ்சா விக்கிறான்னு தெரியாதா? தெரியும். தெரிஞ்சீங்க அமைதியா இருக்கு. அவர்களுடைய மதிப்புமிக்க காவல்துறையினுடைய கரங்கள் கட்டப்பட்டிருக்கு. ஏன்? கஞ்சாவை விற்க சொல்வதே ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசன் தான். தமிழ்நாட்டின் ஹோல்சேல் ஏஜென்ட் கஞ்சாவுக்கு சபரீசன், இந்தியாவுக்கு அமித்ஷாவின் மகன். இவங்க தான் இந்திய பெருநிலத்திலும் தமிழ்நாட்டிலும் கஞ்சாவை தெருவெங்கும் புழங்க வைப்பதே இந்த இருவரும் ஆரிய திராவிட பூதங்கள் தான். இந்த மண்ணின் நிலத்தை நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களிடமிருந்து தமிழ் தேசிய இனத்தின் மக்களை நாம் காக்க வேண்டும், காக்கணும். யோசிச்சு பாருங்க, இது ஒண்ணு மட்டுமா நடக்குது? கொலைகள், 12 பல கொலைகள் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை சீர்கேடாக்கி இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் கையாளாகாத திராவிட முன்னேற்ற கழக அரசு. தமிழ்நாட்டின் காவல்துறையை இரும்பு சங்கிலிகளை கொண்டு கட்டி இருக்கிறது. மதிப்புமிக்க காவல்துறையினுடைய கரங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கரங்களை அவிழ்த்து விட்டால் நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கும். ஆனா இவன் செய்ய மாட்டான். ஏன்? இந்த கட்சி வகைராக்கள். ஆனால் எங்கள் ஐயா ஆம்லாப்பட்டு தியாகி ஆறுமுகம் வாழ்ந்த மண்ணில் இங்கே கம்யூனிஸ்டுகள் இருக்கிறார்கள். இந்த கம்யூனிஸ்டுகள் வாழும் இந்த மண்ணில் தான், இந்த மதிப்புமிக்க பாப்பா நாட்டு மண்ணில் தான் தமிழ் தேசிய இனத்தின் மகள் பாலியல் கூட்டு வல்லூர்களுக்கு இரையாகி இந்த மண்ணிலே பாதிக்கப்பட்டு நிற்கிறார். ஒருத்த நீதி கேட்டிருப்பானா? ஆனால் சம்பிரதாயத்திற்கு, சடங்கிற்கு இந்த கம்யூனிஸ்டுகள் காரணம் இல்லாம இங்க வந்து கூடி நின்னுகிட்டு பாரதிய ஜனதா கட்சியை பேசிட்டு இருக்கான். பாரதிய ஜனதா கட்சி தமிழ் தேசிய இனத்திற்கு மட்டுமல்ல, மனித குலத்திற்கே எதிரான கட்சி. எங்களுக்கு அது தெரியும். ஆனால் இங்கே பாதிக்கப்பட்டது தமிழ் தேசிய இனத்தின் மகள். இங்கே காவல்துறை யார் அதிகாரத்தில் இருக்கு? யாருகிட்ட இருக்கு? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தான் இருக்கு. அவர் குறித்து சுட்டிக்காட்டி பேச வக்கற்றவர்களாக, திராணியற்றவர்களாக இந்த கம்யூனிஸ்டுகள் மாறி போனார்கள். தமிழ் தேசிய இனத்தின் மகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாள். அவளுக்காக நீதி கேட்கிற போராட்டத்தை என் உயிர் தலைவன் சீமான் முன்னெடுத்திருக்கிறார். இது வெறும் ட்ரையல் தான். எங்கள் அண்ணன் இமாயின் அவர்களும், எங்கள் அண்ணன் மணி செந்தில் அவர்களும், எங்கள் ஐயா புலவர் அவர்களும், எங்கள் ஐயா பாரதி செல்வன் அவர்களும், என் மாமன் மாரிமுத்து அவர்களும், எங்கள் அண்ணன் செந்தில் அவர்களும் களத்தில் நிற்பது வெறும் ட்ரையல் தான். சரியாக பாதிக்கப்பட்டிருக்கிற பெண்ணிற்கு நீதி கிடைக்கவில்லை என்றால் பாப்பா நாட்டு காவல்துறையையும் பாப்பா நாட்டு காவல் நிலையத்தையும் மாபெரும் முற்றுகை போராட்டத்தை எங்களுடைய தலைவன் சீமான் தலைமையில் எங்கள் மகளுக்கு நீதி கேட்டு நாங்கள் புறப்பட்டு ஸ்தம்பிக்க வைப்போம். அதுக்குள்ள தப்பிச்சுக்க உங்களுக்கு வாய்ப்பு தர்றோம். அவங்க வெளியிலேயே வரக்கூடாது. இந்த தமிழ் தேசிய இனத்தின் மகளை மானபங்கப்படுத்தியவர்கள் அந்த 4 பேரும் இங்கே வரவே கூடாது, வெளியில வரக்கூடாது. பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நீதி கிடைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு கஞ்சா தலைவிரித்து ஆடுகிறது பாப்பா நாட்டில். அதை தடுக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு கோரிக்கை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.